இன்னைக்கு போனதே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஷாப்பிங் தான். எங்கேயும் இல்ல. மால் தான் போயிருந்தோம். வீட்லேருந்து என்னமோ 1/2 ஹவர் தான் ஆகும். ஆனா நாங்க கிளம்புறதுக்குள்ள ஈவினிங்கே ஆயிடுச்சு. எப்பவும் போல. என் சிஸ்டர் இன் லாக்கு தான் ஷாப்பிங் போனோம். பட் அன்எக்ஸ்பெக்டடா நாங்க ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் மந்த் வேற எல்லாம் க்ரூஸ் ஷிப்ல போறாங்க. அந்த க்ரூஸ் ஷிப்ப வேற பார்த்துட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட் நடுவுல எல்லாருக்கும். எப்படியோ வந்து ரீச் ஆயிட்டோம். நாங்க போக வேண்டிய இடத்துல. ஆனா போற வழியில செம்ம டிராஃபிக்கா தான் இருந்துச்சு. எப்படியோ போனோம். ஏதோ கட்டிட்டுலாம் இருந்தாங்க. புதுசா இருந்துச்சு. எப்பவுமே வந்து அப்பப்போ வருவோம். பட் இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து வர முடியல. எப்பயாவது ஒரு வாட்டி தான் வர மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. என் பையன் வந்துட்டு போற வழியிலேயே தூங்கிட்டாரு. பால் விளையாட போறோம்ன்னு சொல்லிட்டு கார்லயே வந்து தூங்கிட்டான். அவன் எழுந்து போனா மாலே மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே அவன தூக்கிக்கிட்டு சுத்திட்டு இருந்தோம். பட் ஆனா வந்து ஷாப்ப பார்த்த உடனே ஆனா நாங்க ஆஃபர் இருக்குன்னு தெரியாது. சும்மா தான் உள்ள போனோம். போய் பார்த்தா ஃபுல்லாவே ஆஃபர்ல தான் இருந்துச்சு எல்லாமே. கிளாத்துமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். எழுந்த உடனே ஒரே ஆக்டிவ் மோடுக்கு போயிட்டாரு. நாங்க ஷாப்பிங் முடிக்கிறதுக்குள்ள பசிக்குதுன்னு ஆரம்பிச்சுட்டானுங்க. சரி சாப்பிட போலான்னு போனா, அங்க வந்துட்டு லீவ் டைம்ன்றதுனால சரியான ரஷ்ஷு. எல்லா இடத்துலயுமே 1 ஹவர் ஆகும், 40 மினிட்ஸ் ஆகும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே வந்து 10 மினிட்ஸ்ல கிடைக்கிற மாரி இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கியூலலாம் நின்னு வாங்கி முடிச்சுட்டு, அது வாங்குனது என்னவோ 1 ஹவருக்கு மேலேயே ஆயிருக்கும். பட் ஆனா நாங்க சாப்பிட்டு முடிச்சது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லயே முடிச்சுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மெட்டர்னிட்டி வேருக்காக தான் சுத்திக்கிட்டு இருந்தோம் ஃபுல்லாவே. பட் ஆனா ஒரு இடத்துல கூட கிடைக்கவே இல்ல. சரி வீட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு மெட்டர்னிட்டி வேர் ஷாப் இருக்கு. அங்க போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, ஃபுல்லா என் சிஸ்டர் இன் லா மட்டும் ஷாப் பண்ணிட்டு இருந்தாங்க. இவனுங்க வந்து டாய்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, டாய்ஸு, பேகு எல்லாமே ஷாப் பண்ணாங்க. ஷாப் பண்ணி முடிச்சோனே வழக்கம் போல என் ஹஸ்பண்டுக்கு வந்து கேம் வேல வந்துருச்சு. அது வந்தாலே அவருக்கு வந்து காலும் கையும் நிக்காது. அதனால போனோம். நாளைக்கு கூட்டு வரேன். வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அங்கேருந்து சரி ஆட்டோல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டோவோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். போயிட்டு மெட்டர்னிட்டி வேர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்.